சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பிறவில நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும், எனக்கு அப்பாவா நீங்க இருக்கணும். ஐயோ, இந்த பிரிவிலி நான் தான் அப்பா, நான் தான் அப்பா. ஆனா அதை உங்ககிட்ட சொல்ல முடியமா? தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே. யாரு செஞ்ச பாவம் இது, எந்த நெஞ்சு தாங்குறது? தாய்ப்புள்ள பாசம் இது, எந்த சாமி சேர்க்கிறது? கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே, காஞ்சு போன கண்ணீர் தடம் ஈரமானதே. பெத்த தாய்க்கு உள்ள வாசம் மறந்து போனதே, அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி போனதே. அந்த சார் தான் கூப்பிடுறாரு. இந்த போனை எடுத்தா பிரச்சனை ஆயிடும். வேண்டாம். என்ன போனை கட் பண்றா? அப்படின்னா அஞ்சலி இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கணும். திரும்பவும் கூப்பிடுறாரு. சொல்லுங்க சார். அஞ்சலி, எங்கம்மா இருக்க? நான் உன்னதாமா தேடிட்டு இருக்கேன். சார், நான் சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்து தான் நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். இனிமேலும் நான் அந்த வீட்டுல இருக்கிறது கண்டிப்பா சரியா இருக்காது சார். அதான் ப்ளீஸ் சார், என்ன தேடாதீங்க. நான் இனிமே அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அதான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. அஞ்சலி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நீங்க எதையாவது சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க சார். நான் இப்ப எடுத்திருக்கிறது ரொம்ப சரியான முடிவு. அதை எதுக்காகவும் நான் மாத்திக்கிறதா இல்ல சார். நான் என் வழியில போய்க்கிறேன் சார். என்ன தேடி வராதீங்க ப்ளீஸ். அஞ்சலி ப்ளீஸ். ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க. நான் இனிமே நான் ஈசிஆர் ரோட் திரும்பும்போது அங்க ஒரு பார்க் இருக்குல்ல, அங்கதான் நிக்கிறேன், சீக்கிரமா வாடா. சார், ஹலோ ஹலோ. கால் டாக்ஸி. நான் தாங்க கேப் புக் பண்ணேன்.
ஓடிபி சொல்லுங்க மேடம். ஆ ஓடிபி சொல்லுமா. இருங்க நான் சொல்றேன். அஞ்சலி, சார் நீங்க எதுக்கு சார் வந்தீங்க? நான் தான் என்ன தேடி வராதீங்கன்னு சொன்னேன்ல. ஏம்மா நீ பாட்டுல ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்ட. இப்போ நீ எங்கம்மா போப் போற? தெரியல சார். ஆனா இந்த ஊர்ல இனி நான் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னால எல்லாருக்குமே பிரச்சனை. அதனால எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நான் போயிடுறேன் சார். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. நான் இனிமே எந்த காரணத்துக்காகவும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ். மாப்பிள்ளையும் வீட்டுல காணுமா? என்ன சார் சொல்றீங்க? விக்கிய காணுமா? ஆமா, வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். அவர் அங்க இல்ல. அவர் எங்க போனாருன்னு தெரியல. வீட்டுல இருக்க எல்லாரும் நீதான் அவரை கூட்டிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஐயோ சத்தியமா இல்ல சார். நான் மட்டும் தான் வீட்ல இருந்து கிளம்பி வந்தேன். அவரு என் கூட வரவே இல்ல. நான் அவரை என் கூட கூட்டிட்டு போன நினைச்சு கூட பார்க்கல சார். அது எனக்கு தெரியும் அஞ்சலி. ஆனா ஒரே நேரத்துல நீயும் அவரும் வீட்டுல இல்லைன்னதும் நீதான் அவரை கூட்டு போயிருக்கன்னு வீட்டுல இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மா ஓடிபி சொல்லுமா. அண்ணா வண்டி வேணா நீங்க கேன்சல் பண்ணுங்க. ஏமா காலங்காத்தால உயிர் எடுக்கிற? நான் கேன்சல் பண்ண மாட்டேன், நீ கேன்சல் பண்ணிக்க. சரிங்க சாரிங்க, நீங்க போங்க. சார் விக்கி எப்பல இருந்து சார் காணோம்? இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவி அவர் ரூமுக்கு போய் பார்த்திருக்கா. அப்பதான் அவர் வீட்டுல இல்லைன்னு தெரியும். ஆனா அவர் எப்போ வீட்டை விட்டு போனாருன்னு தெரியலம்மா. தனியா எங்க சார் போயிருப்பாரு அவரு? அதாம்மா தெரியல. நீ முதல்ல கார்ல ஏறு, வீட்டுக்கு போ. வீட்டுக்கா? வீட்டுக்கு எதுக்கு சார்? விக்கி எங்கன்னு நம்ம முதல்ல தேடுவோம். விக்கி உன் கூட இல்லங்கிறத ஃபர்ஸ்ட் வீட்டுல உள்ளவங்களை போய் சொல்லாமா? அத போன்லயே சொல்லிக்கலாமே சார். இல்லம்மா, போன்ல சொன்னா நம்ப மாட்டாங்கம்மா. நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, புரிஞ்சுக்க ப்ளீஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம விக்கியை போய் தேடலாம். சரி ஓகே சார். உட்கார் வா. அக்கா நீ டென்ஷன் ஆகாதக்கா, கூலா இரு. ஏய் எப்படி கூலா இருக்க முடியும்? அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. தேடி போன இவரையும் காணோம், இழுத்துக்கிட்டு போன அவளையும் காணோம். வரட்டும், இன்னைக்கு விட மாட்டேன். அவளா நானா இன்னைக்கு பாத்துட்டேன்.